சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகங்கள் தான் பார்க்க போறோம். உரசா சிரசா திருஷ்டியா மனசா வச்சசா ததா பத்பியாங் கராபியாங் கர்ணாபியாம் பிரணாமோஷ்டாங்கமுச்யதே. பொதுவா நம்ம பெரியவாலாம் நம்மள்ட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பா, சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிக்கோ அப்படின்னு. சாஷ்டாங்கம்னா என்ன? அஷ்டாங்கேன சஹா, 8 அங்கங்கள்னால பண்ணக்கூடிய நமஸ்காரம் தான் சாஷ்டாங்கம். என்னென்ன 8 அங்கங்கள் அப்படின்றத இந்த ஸ்லோகமானது நம்மளுக்கு சொல்றது. உரசா சிரசா திருஷ்டியா. உரசா அப்படின்னா வயிறு பாகம் அப்படின்னு சொல்றா. இந்த வக்ஷஸ்தலம் இருக்குல்லையா, அந்த முன் பாகம் நமஸ்காரம் பண்ணும் போது அது ஆனது தரையில படணும். அந்த முன்பாகமானது தரையில படணும். சிரசா அப்படின்னா நெற்றி, தலையானது தரையில படணும். திருஷ்டியா அப்படின்னா நம்ம நமஸ்காரம் பண்றச்சவே நம்ம சுவாமி நமஸ்காரம் பண்ணணுமோ, பெரியவாளை நமஸ்காரம் பண்ணணுமோ, கண்ணால பார்த்து அவளை பாவனை பண்ணிக்கணும், பாவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணணும். மனசா வச்சசா தச்சா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவளை மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு பாவிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிக்கணும். வச்சசா அப்படின்னா வாக்குனால, பரமேஸ்வரனை நோக்கி நமஸ்காரம் பண்றோம்னா ஓம் நம சிவாய அப்படின்னு வாயால சொல்லிண்டே நமஸ்காரம் பண்ணணும். நாராயணன் நோக்கி நமஸ்காரம் பண்றோம்னா ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணணும். பத்பியாங் கராபியாங் கர்ணாபியாம். பத்பியாம் 2 கால்கள், 2 காலும் தரையில படணும். கராபியாம், கரம்னு சொல்லியாச்சுன்னா கைகள், 2 கைகளும் நல்லா அப்படி கையை கூப்பிட்டு கை தரையில படும்படியா நமஸ்காரம் பண்ணணும். கர்ணாபியாம், கர்ணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா காது, 2 காதும் தரையில படணும். நல்லா இப்படி தலையை இப்படி திருப்பி காது தரையில படும்படியா நமஸ்காரம் பண்ணணும். பிரணாமோஷ்டாங்க முச்சியத்தே. இப்படி நமஸ்காரம் பண்றதுதான் அஷ்டாங்க நமஸ்காரம், சாஷ்டாங்கம் அப்படின்னு சொல்றா. சரி, நமஸ்காரம் பண்றதுனால என்ன பிரயோஜனம்? நமஸ்காரம் ஏன் பண்ணணும், பண்றதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்றதையும் அடுத்த ஸ்லோகத்துல அவ அழகா சொல்றா. அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசேவினஹ சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யசோபலம். அபிவாதனசீலஸ்ய, அபிவாதனம்னா நமஸ்காரம் பண்றது. யார் ஒருத்தவன் எப்பயுமே பெரியவாளுக்கு, ரொம்ப பெரிய வித்வான்களுக்கு, விஷயர்களுக்கு, இவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கானோ அவனுக்கு சத்வாரி தஸ்ய வர்தந்தே, 4 விதமான குணங்கள் வளர்றது அப்படின்னு சொல்றா. என்னென்ன 4 விதமான குணங்கள்? ஆயுஹு வித்யா யசஹ பலம். ஆயுர் வித்யா யசோபலம்னு சொல்றா. ஆயுஷானது அபிவிருத்தியாகும், வித்யானது அபிவிருத்தியாகும், யசஸ்னா சொத்து புகழ், அது அபிவிருத்தியாகும், பலம் அபிவிருத்தியாகும் அப்படின்னு சொல்றா. ஆயுஷ் எப்படி அபிவிருத்தியாகும் அப்படின்னு நம்மளுக்கு சந்தேகம் வரலாம். பொதுவா நமஸ்காரம் பண்றதுனால என்ன ஆகுறதுன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரமானது நிவர்த்தி ஆகிறது. அகங்காரம் நிவர்த்தி ஆனாலே ஒரு நிம்மதி மனசுக்கு கிடைக்கும். நிம்மதி மனசுக்கு கிடைச்சாலே ஸ்ட்ரெஸ்ன்றது இருக்காது. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆயுஷானது அபிவிருத்தி ஆகும். வித்யை எப்படி கிடைக்கும் நமஸ்காரம் பண்றதுனால? நமஸ்காரம்னு சொல்லியாச்சுன்னா இங்க நமஸ்காரத்தை மட்டும் குறிக்கல, அது பின்னாடி அந்த ஸ்லோகத்திலேயே அவ சொல்றா. விருத்தோபசேவினா, விருத்தகான்னா சொல்லியாச்சுன்னா வயசானவர்கள், விஷயஜர்கள், இல்ல பெரிய பெரிய வித்வான்கள், ஞான விருத்தர்கள்னு சொல்றோம் இல்லையா, அப்பேற்பட்டவாளுக்கு சேவனம் பண்றதுனால நமஸ்காரம்ன்றது இந்த இடத்துல சேவனையும் குறிக்கும். அவளுக்கு பண்ணக்கூடிய ஒரு உபச்சாரம், பணிவிடை அப்படின்னு சொல்லலாம். அப்படி அவளுக்கு அந்த விதமான சேவைகள்லாம் பண்றதுனால வித்யானது கிடைக்கும். வித்யைன்னா எந்த மாதிரி வித்யை? அனுபவம். அனுபவம்ன்றது வயசான வாழ்க்கை தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி அனுபவ பாடம்ன்றது அவள்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கும். யசஹா, யசஸ்னா புகழ்னு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா. எப்படி புகழானது கிடைக்கும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஒரு வயசானவர் இருக்கார், ரொம்ப வயசானவர், பெரிய வித்வான், நிறைய விஷயங்களை அலசி பார்த்தவர், அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அவரை எல்லாரும் அவர் நமஸ்காரம் பண்ணிட்டே இருப்பா. அப்பேற்பட்ட வித்வான். அவர்கிட்ட போய் ஒரு சிஷ்யனா ஒருத்தவங்க சேர்றான்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ரொம்ப முடியல, வயசாயிருதுன்னு முன்னாடி சொல்லுவோம் இல்லையா. ஒரு இடத்துக்கு போகணும்னாலே ஒருத்தரோட உதவியானது தேவைப்படும். இப்ப அவர்கிட்ட போய் இந்த சிஷ்யனானவன் சேர்ந்திருக்கான். அவரோட இடத்துல வெளில போகணும், ஒரு பெரிய சதஸ், ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமுக்கு அவர் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இவன் அந்த சிஷ்யனானவன் அந்த ஞான விருத்தரை கூட்டிட்டு போறச்ச மேடைக்கு அவன் கூட்டிட்டு போறான். அப்படி அவன் மேடைக்கு கூட்டிட்டு போறச்ச அவனுடைய பேரானது எல்லாருக்கும் தெரியாது. ஓ, அப்பேற்பட்ட வாத்தியார்த்தம் இருந்திருக்கானா, அப்ப அவனும் பெரிய வித்வானா தான் இருப்பான், அவரே ஒருத்தனை சிஷ்யரா ஏத்துட்டு இருக்கான்னா அவனுக்கு அவ்வளவு வித்வத்தானது இருக்கும் அப்படின்னு எல்லாரும் மனசுல பாவிச்சுப்பா. அப்ப அந்த புகழானது நம்மளுக்கு கிடைக்கும், ஒரு சொத்து கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் மூலியமா பலவிதமான சக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்பேற்பட்ட புகழானது கிடைக்கும். பலம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த இடத்துல என்ன சொல்றான்னா கான்பிடென்ட் சொல்றா. கான்பிடென்ட் எப்படி கிடைக்கும்? முன்னாடி சொன்ன மாதிரி ஆயுர் வித்யா யசஹா,
இந்த மூணும் ஆயுஷானது கிடைச்சிருது, நல்ல ஆரோக்கியமான சரீரம் இருக்கு, வித்யை நல்ல விதமான நாலேஜ் இருக்கு, யசஸ் எல்லார் இடத்துலயும் ஒரு நல்ல விதமான ஒரு புகழ் ஒரு பேர் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்குள்ள அந்த பலமான கான்பிடென்ட் ஆனது நம்மளுக்கு வந்துடும். இப்படி பெரியவாளை நம்ம நமஸ்காரம் பண்றதுனால இப்பேற்பட்ட குணங்கள் நம்மளுக்கு அபிவிருத்தி ஆறுதுன்னு ரொம்ப அழகா அந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கா. அபிவாதனசீலஸ்ய நித்யம் விருத்தோபசே வினஹ சத்வாரி தஸ்ய வர்தந்தே ஆயுர்வித்யா யசோ பலம். நமஸ்காரம்.